இறையன்பு கொண்ட நண்பர்களே, வணக்கம். இனி வசந்த காலத்தை நோக்கி நாம் பயணிக்கப் போகிறோம். என்னென்னு கேட்டிங்கனாக்கங்க, இப்போ மாசி மாதம் சிவராத்திரி முடிந்து அடுத்த காலத்துக்கு நம்ம பயணிக்க போகிறோம். இந்த பயணம் அனைவருக்கும் வெற்றிகரமான பயணமாக அமையட்டும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுமண தம்பதிகள் புதுமண கோலாகலத்தோடு இருப்பீர்கள். இது புதுமண தம்பதிகளுக்கான ஒரு பதிவு, வேண்டுகோள். ஆகவே இப்போ வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே அமைந்து விடாது. இந்த வாழ்க்கை மிகச்சிறந்ததொரு வரம். நான் நிறைய இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் சிலர் சொல்வார்கள். அதையெல்லாம் கேட்டதினால் உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஆசைப்படுறோம். இரு மனம் ஒத்ததான் இந்த திருமணம். இந்த இரு மனம் ஒத்து தானே எல்லாமே சரின்னு சொல்லிட்டு தானே ஏற்றுக்கிட்டு தானே இந்த திருமண பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாமல் இருப்பது எப்படி? உங்களுக்குள்ளார் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னாக்கா, உங்கள் இருவருக்கும் உள்ளார், கணவன் மனைவிகளுக்குள்ளார், புதுமண தம்பதிகளுக்கு இதை முளையிலேயே நீங்கள் கிள்ளவில்லை என்றால் அது தொடர்ந்து இருவரையுமே பாதித்து கொண்டுதான் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ ஒரு மனிதனை தவறாக நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாக்க, கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் தப்பா தான் தெரிவான். சரியான மனிதனா உங்களுக்கு தெரிய மாட்டான். ஒரு பெண்ணையோ யாரையோ ஒருத்தர் ஒரு கணவன் தவறுதலாக பார்த்து விட்டான் என்றால் அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த புரிதல் தவறுதலாகத்தான் தெரியும். இன்றைய கலியுகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒருவருக்கொருவர் சந்தேகம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளும். ஆரம்பத்திலேயே நீங்கள் சந்தேகப்பட்டுட்டீங்க, உங்களுக்குள்ளார ஒரு மனசுக்குள்ளார ஒரு போராட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க இறுதி வரை அந்த போராட்டங்கள் போராடி கொண்டேதான் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிவிடும். எனவே உங்களுக்குள்ளார வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, கோபம் குடி கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது உங்க குடியை மட்டும் இல்லை, உங்களுடைய அப்பா அம்மாவுடைய குடி, இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவார்கள். இந்த பாதிப்பு உண்டு பண்ணுவது நம்ம சரியா? உங்களுடைய இருவருடைய பிரச்சனையை உங்களால் தீர்த்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் எப்படி மற்றவர்கள் தீர்ப்பார்கள் என நம்புகிறீர்கள்? நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. இன்றைய பொருளாதார சூழ்நிலை நிறைய குடும்பங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பொருளாதாரம் மட்டும் வாழ்க்கை இல்லை, அதற்கு மேல் நிறைய உள்ளது. சந்தோஷம் என்பது பார்த்தீங்க அப்படின்னாக்குங்க, கணவன் மனைவி சந்தோஷம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சுற்றியது அல்ல. நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறதா? நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறேங்க. ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களும் கூட சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் எல்லோராலையும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை? புரிதல் இல்லை. உங்களுக்குள்ளார புரிதல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரும். இதுக்கு கொஞ்சம் படித்தவர்களாக இருந்தால், நிறைய படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கொஞ்சம் படித்தவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு கோபம் வரும் நேரத்திலோ அல்லது நீங்கள் ஒரு
ஆக்ரோஷமாக இருக்கும் நேரத்திலோ புத்தகங்களை வாசிக்க கற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையை பற்றிய புத்தகங்கள் ம், எழுதியிருக்கிறாங்க. நான் வந்து ஒரு புதுமண தம்பதிகளுக்கு ஒரு வீடுகளுக்கு போனதுனாக்கா அந்த புத்தகங்கள் கொடுப்பது வழக்கம். குழந்தை வளர்ப்பது எப்படிங்கிற அந்த புத்தகங்கள், மற்ற விஷயங்கள்னாக்கா வந்து நல்லதொரு குடும்பம் அப்படிங்கிற புத்தகங்கள் வந்து நம்ம சுகி சிவ மையம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்காரு. நல்ல குடும்பமே நமது லட்சியம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த குடும்பத்தினுடைய புரிதல்கள் பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ புத்தகங்கள் எழுதியும் அப்போ இவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு புரிதல் இருக்குதோ இல்லையோ, இதை வாங்கி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் வருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்களாம் எழுதியிருக்கிறாங்க. ஆகவே உங்களுடைய அந்த சோதனையான காலங்களிலும் வேதனையான காலங்களிலும் புத்தகத்தின் மீது செலவிடுங்கள். இந்த பொறுமையும் அன்பும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறுகலான ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ, உங்களுடைய மனக்கண்ணோட்டத்தில் எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு இறுதி வரை நிலைக்கும். பேசுங்க, உங்களுக்குள்ளார பேசுங்க. உங்களுக்காக உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்தோஷமாக தானே இந்த திருமணத்தை முடித்து வைத்திருக்கிறார்கள். இல்லை நீங்களே விருப்பப்பட்டு பண்ணிட்டாலும் நீங்களே விருப்பப்பட்டு சந்தோஷமாக தானே அதை ஏற்றுக்கிட்டீங்க. அப்போ உங்களால் சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்றால் என்ன செய்வது? இதில் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லிக் கொள்ளாமல், ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொள்ளாமல் வாழ்வது மிக மிக அவசியம். இந்த நேரத்தில் இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிகச்சிறந்தது ஒரு பதிவாக அமையும். இது பற்றி நாம் மேலும் விரிவாக உங்களுக்கு பேசுவோம். நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். நான் புத்தகம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. புத்தகங்கள் வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஊட்டுதோ இல்லையோ, உங்களுடைய அந்த மனப்பிரச்சனைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் ஒரு தடை கொடுக்கும். இந்த தடை உங்களை வந்து வேறு மாற்று வழிக்கு கொண்டு செல்லும். கோபத்திலோ ஆத்திரத்திலோ எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளும் சரியான முடிவாக அமையாது. ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. நாங்கள் அறிவுக்கு சத்ரு. ஆகவே நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி, அன்பை பயன்படுத்தி நீங்கள் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையை அழகாகவும் அமைதியாகவும் மாற்றிக்கொள்வீர்களாக. இறை வழிபாடு பண்ணுங்க. இறைவனிடம் கேளுங்கள், மன்றாடுங்கள், அழுது கேளுங்கள். உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். நீங்கள் செய்வது சரியா தவறா என்று கண்ணை மூடிக்கொண்டு ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ இப்படி பேசி இருக்கிறோம், இந்த பேச்சு சரியான பேச்சா என்று எண்ணி பாருங்கள், நினைத்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கின்ற இந்த சூட்சமம் புரியும். ஆகவே இந்த புதுமண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் புதுமண தம்பதிகள் அனைவரும் பல்லாண்டு காலம் வாழணும் சுபிட்சமாக என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். நன்றி. இறையன்போடு பல்லாண்டு காலம் வாழுங்கள்.